අපි තාමත් நாங்கள் இன்னமும் ආරක්ෂක සංසදේ කතා කරලා பாதுகாப்பு தரப்புடன் கதைத்து සැලකිය යුතු ප්‍රමාණයක ඔබගේ නිදහස ශක්තිමත් කිරීම සඳහා අපි කටයුතු කරනවා. உங்களுடைய சுதந்திரத்தை இன்னும் பெற்றுக் கொடுப்பதற்காக நாங்கள் நடவடிக்கை எடுத்த வண்ணம் இருக்கிறோம். ඔබගේ පාරම්පරික ඉඩම් உங்களது பாரம்பரிய காணிகள் රජ විසින් පවරගෙන තිබෙනවා. அரசாங்கத்தால் எடுத்திருக்கிறார்கள். ඒ පිළිබඳ කම්පනයක් තිබෙනවා. அது தொடர்பான ஒரு தாக்கம் இருக்கின்றது. පියවරෙන් පියවර படிப்படியாக ඔබගේ ඉඩම් உங்களது காணிகளை ඔබට ලබා දීමට කටයුතු කරනවා. உங்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். අනවරත යුද්ධයක් තිබුණා. தொடர்ச்சியான ஒரு யுத்தம் ගැටුම් இருந்தது. තිබුණා. முருகல் இருந்தது. සිදු නොවිතු දේ සිදු වුණා. நடக்க கூடாதவை நடந்தது. තාමත් සිරබාරේ ඉන්නවා. இன்னமும் சிறையிலே சிலர் இருக்கின்றார்கள். අපි මේ දේශපාලන සිරකරුවන් නිදහස් කරන්න කටයුතු කරනවා. அந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். නිදහස சுதந்திரம் தேவை. සෑම පුරවැසියෙකුටම அனைத்து பிரஜைகளுக்கும் තමගේ පළාතේ தனது பகுதியிலே තමගේ ගමේ தனது ஊரிலே තමගේ රටේ தனது நாட்டிலே නිදහසේ ජීවත් වෙන්න පුළුවන් පරිසරයක් අවශ්‍යයි. சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு சூழல் தேவை. කිසිදු පුරවැසියෙකුට எந்த ஒரு பிரஜையும் දෙවනි පන්නේ පුරවැසියෙක් இரண்டாம் தர பிரஜையாக භාගයට නිදහසක් තියෙන පුරවැසියෙක් அரைவாசி சுதந்திரமுள்ள பிரஜை අනෙක් අයට යටත් වුණු පුරවැසියෙක් වෙන මනෝභාවය තිබිය යුතු නැහැ. ஏனையோருக்கு அடிபணிந்த பிரஜையாக இருக்க கூடாது. සමානයන් ලෙස නිදහස භුක්ති විඳින රටක් අපි නිර්මාණය කරනවා. சமமானவர்களாக சுதந்திரத்தை அனுபவிக்க வேண்டும். அதற்கான ஒரு நாடு தேவை. අපේ ආණ්ඩුව එක කරන්නේ නැත්නම් எமது அரசாங்கத்தில் அதை செய்வதில்லை என்றால், මම ඉන්න ආණ්ඩුව එක කරන්නේ නැත්නම් தோழர் இருக்கும் அரசாங்கத்தில் செய்வதில்லை என்றால் මොන ආණ්ඩුවද කරන්නේ? ඒක අපේ ආණ්ඩුවේ ප්‍රධාන වැඩක්. அது எமது அரசாங்கத்தின் ஒரு பிரதானமான ஒரு காரியம். ඒ හින්දා කුෂිකර්මාන්තය ஆகவே விவசாயத்துறை මේ යාපනයේ මහා සාරවත් පොළවත් එක්ක இந்த யாழ்ப்பாணத்திலே செழிப்பான மண் ஒன்று இருக்கு. පොර බදලා වගා කරන அதுடன் விவசாயம் செய்து ගොවි ජනතාවක් ඉන්නවා. விவசாயம் செய்யும் ஒரு மக்கள் ඔබ இருக்கு. වගා කරන්න. ඒ විතරක් නෙවෙයි දුප්පත් භාවයේ පතුලට පෙළුණු அதே மாதிரி அந்த வறுமையிலே ஆக கீழ்மட்டத்தில் இருக்கும் දරුවන්ට අධ්‍යාපනයේ පහසුකම් අහිමි වෙලා තිබෙනවා. கல்வியை கற்பதற்கு அந்த வசதிகள் இல்லாமல் போயிருக்கு. අපි එවැනි දරුවන් සඳහා அவ்வாறான பிள்ளைகளுக்காக ලබන අවුරුද්දේ පාසල් වාරය පටන් ගන්න ජනවාරි මාසේ 27 වෙනිදා அடுத்த வருடம் பாடசாலை தவணை ஆரம்பிப்பது ஜனவரி மாதம் 27ஆம் திகதி. ඊට කලින් அதற்கு முன்பு පොත් මිලදී ගන්න, புத்தகங்களை கொள்வனவு செய்ய, පාසල් උපකරණ මිලදී ගන්න பாடசாலை உபகரணங்களை கொள்வனவு செய்ய ආණ්ඩුව විසින් දීමනාවක් දෙන හැම දරුවෙකුටම ඉඩම් කාර්යාලයේ ලිපි ගොනු ගොඩ ගැහිලා, காணி அலுவலகத்தில் ஃபைல்கள் நிரம்பி இருக்கு. දිසාපති කාර්යාලයේ ගොඩ ගැහිලා, ஜிஏ ஆபீஸ்ல எல்லாமே நிரம்பி இருக்கு. ජනතාව පොලිමේ மக்கள் வரிசையிலே. ඒක මීට දශක ගණනාවකට ඈත අතීත අයිති රාජ්‍ය සේවයක්. அவை பல தசாம்களுக்கு முன்பதாக இருந்த அந்த நிலை தான் இன்று இருக்கின்றது. අලුත් රාජ්‍ය සේවය තාක්ෂණය புதிய அரசியல் துறைக்கு தொழில்நுட்பத்தை கொடுக்கணும். ඩිජිටල් ශ්‍රී ලංකාව නිර්මාණය කරනවා. டிஜிட்டல் இலங்கை நாங்கள் அமைப்போம் ඔබට கட்டாயமாக. ගෙදර ඉඳන් ලයිට් බිල ගෙවන්න පුළුවන්. உங்களுக்கு வீட்டிலிருந்து கரண்ட் பில் கட்டுவதற்கு, ගෙදර ඉඳන් වතුර බිල ගෙවන්න පුළුවන්. தண்ணி பில் கட்டுவதற்கு, ඔබේ account එකට පෝරසාන ආධාරය ලැබෙනවා. உங்களது வங்கி கணக்குக்கு பசலை மானியம் வரும். අස්වැසුම ලැබෙනවා. அஸ்வசும அந்த கொடுப்பன උපැන්න ගන්න පුළුවන්. උපැන්න සහතිකය ගන්න உங்களது පුළුවන්. பிறந்த குறிப்பை எடுக்கலாம். මරණ සහතිකය ගන්න පුළුවන්. இறப்பு சர்டிபிகேட் போன்றவைகளை எடுக்கலாம். ආරක්ෂම රාජ්‍ය සේවයක්. ஆகவே ජාතික திறமையான ජන බලවේගයේ ආණ්ඩුව அரச துறை ஒன்று தேசிய மக்கள் சக்தியின் கீழ் අවුරුදු 3ක් 4ක් ඇතුළත කාර්යක්ෂම රාජ්‍ය සේවය ඩිජිටල් කරණය කරන ලංකාවක් අපි නිර්මාණය කරනවා. ஒரு 3-4 வருடத்திற்குள் இலங்கையை டிஜிட்டல் மயமாக்கி ஒரு திறமையான அரசியல் துறையை நாங்கள் අලුත් அமைப்போம். දිශාවකට අපේ රට ගෙනියනවා. புதிய ஒரு திசையில் எங்கட நாட்டை கொண்டு போக வேண்டும். අලුත් අනාගතයක් අපේ රට නිර්මාණය කරනවා. ஒரு எதிர்காலத்துக்காக நாங்கள் இந்த நாட்டை கட்டியெழுப்போம். මේ වෙලාවේ ජීවත් වෙන අපේ පරම්පරාවේ වගකීම